சொர்க்கவாசல். ஒரு அப்பாவி வந்து செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகிறான். அங்கே போய் எப்படி கிரிமினலாக மாறுறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். வந்து படம் வந்து மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரைட்டிங் பார்த்திங்கன்னா, ஒரு இன்னசென்ட் வந்து எப்படி படிப்படியாக சிச்சுவேஷனால் வந்து மெதுவாக படிப்படியாக வந்து எப்படி வந்து ஃபைனலாக கிரிமினலாக மாறுறாங்கிறது ரொம்ப சூப்பராக அந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. படம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜெயிலில் தான் நடக்குது. ஸோ அந்த ஜெயில் லைஃபு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு 99 நடந்த ஒரு சம்பவத்தை தள்ளி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ ஐ மீன் அந்த சம்பவம் எக்ஸாக்டாக அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் நம்மளுக்கு சரியாக தெரியல. பட் படமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வழக்கமாக அந்த காமெடியெல்லாம் பண்ணாமல் இந்த படத்தில் ஒரு சீரியஸான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அவரை பார்க்கும்போதுலேருந்தே வந்து ஆடியன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து காமெடியெல்லாம் பெருசாக எதிர்பார்க்கல. இந்த கேரக்டரில் வந்து கரெக்டாக அவரை ஒன்றி வந்து சூப்பராக வந்து நடிச்சிட்டாரு. அதே மாதிரி எஸ்பி கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டாங்க. இவர் கருணாஸ் வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு போலீஸ் கேரக்டரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம நட்டி இருக்கார்ல, அவர் தான் இந்த பழைய கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து இந்த டோட்டல் கதையை வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து நம்ம செல்வராகவன். ஸோ ஜெயிலில் வந்து ஒரு டான் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டரு. அவர் வந்து அந்த பவர் வந்து அப்படியே சூப்பராக அவர்கிட்ட தெரிஞ்சுது. அவர் வந்து ஒரு டானாக இருக்கும்போது அவர் என்னென்னா, இனிமேல் சண்டைக்கு வேணாம், அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் அடக்கி போயிட்டுருப்பார். ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவரால் அடக்க முடியாமல் அப்படியே பொங்கி எழுந்து பழைய டானாக வந்து மாறிடுவார். போயிட்டு ஒரு போலீஸ் எல்லாம் அடிப்பார். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட பேஸில் தான் வந்து செகண்ட் ஹாஃபும் ட்ராவல் ஆகுது. ஸோ அவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய கேரக்டரு. அது வந்து ரொம்ப நல்லா ஜஸ்டிஃபைவும் பண்ணிட்டாரு. லுக் வைஸும் நான் கரெக்டாக இருந்தார். அதே டைம் ஆக்டிங் வைஸும் ரொம்ப பக்காவாக பண்ணார். மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கு. லேக்கெல்லாம் பெருசாக இல்லாமல். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சோண்டு லேக் இருக்குது. பட் அந்த லேக் நம்மளுக்கு வந்து ஏறுறதுக்குள்ளேயே வந்து கிளைமேக்ஸ் வந்து படத்தை முடிச்சிடறாங்க. படத்தில் ஹீரோயினுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீன்ஸ் வந்து கம்மி. ஹீரோயினும் இவங்க அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க எல்லாம் என்னென்ன சீன் பண்ணாங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான சீன்ஸு. நல்ல டெப்த்தான ஒரு கேரக்டர் தான். பட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி ஜெயில் லைஃபெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம்னா, படத்தில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது செல்வராகவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் மாதிரி இருப்பார். அவருக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார். ஜெயிலே வந்து குக்கிங்கில் வந்து ஒருத்தர் வந்து மெயினாக இருப்பார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பி ஒரு பவரான கேரக்டரு. கருணாஸ் வந்து பவரான கேரக்டர். வந்து போலீஸ் இருக்கும்போது அவங்க தான் உள்ளதில் பவர்ஃபுல்லு. அவங்க போயிட்டாங்கன்னா ஜெயிலில் மற்றவங்க பவர்ஃபுல்லு. இவங்களுக்கெல்லாம் மத்தியில் ஒரு ஆர்ஜே பாலாஜி உள்ளே வந்து ஒரு அப்பாவியாக இருக்கும்போது ஒரு ஹீரோயிசம் அவர்கிட்ட வந்து பெருசாக இருக்காது. பட் அவர் தான் வந்து ப்ரொட்டகனிஸ்ட்டு. அவர் வந்து ஒரு அப்பாவியாக இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு உள்ளே போயிட்டு எப்படி என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி அவரை வந்து மாற்றுது. அவர் வந்து ஜெயிலில் வந்து எப்படியாவது வந்து வெளில வந்து திரும்ப குடும்பத்தோடு இருக்கணுங்கிறது தான் அவரோட எய்மே வந்து அந்த மாதிரி தான். பட் அதை பண்ண விடாமல் அந்த சிச்சுவேஷன் எப்படி அவர் வந்து மாற்றுதுங்கிறது தான் அந்த டோட்டல் படம் வந்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் என்டர்டெய்னிங்கான ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படம் உங்களுக்கான படம் கிடையாது. பட் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா இது ஒரு நல்ல ஒரு படம். கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். படத்தில் வந்து வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பிளட்டு ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது. ஆனால் வந்து அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி டைலாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. படத்துக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குழந்தைங்களும் வந்து பார்க்க முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம் பார்க்கணுன்னா அந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். படம் டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து சாங்ஸ் எதுவும் கிடையாது. பட் எங்கேயுமே வந்து அந்த சாங்ஸ் கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேகெல்லாம் வராமல்
படம் வந்து நல்லா இம்பேக்ட்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் லேக் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. பட் ஓவராலாக வந்து ஒன் டைம் ஒர்த் வாட்சபிள் மூவி தான் அது.